ஹாய். இன்றைக்கி நம்ம இதுக்கு முந்தின பார்த்த 16 பேனல் கவுனோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து டாப் போர்ஷன். நம்ம நெக்கு வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு நமக்கு என்ன நெக்கு தேவையோ அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு சிம்பிளாக தான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஃபுல்லாக ஜரியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து இதை நம்ம சிம்பிளாக கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். அதனால் நான் சிம்பிளான ஒரு நெக் கொடுத்து நம்ம அடித்து எப்பவும் போல் திருப்பிக்கலாம். கால் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லாஷஸ் கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக திருப்பி கொடுக்கும். அதுக்காக நம்ம இப்படி கட் கொடுக்குறோம். கட் கொடுத்துட்டு நம்ம அதை அப்படியே லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே திருப்பினிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இது வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளுக்கு திருப்பி தான் கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்குக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றியும் வந்து படிமான் தையல் எல்லாம் அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரியே நான் பேக் பீஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சின்ன ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சுற்றி வர ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 பீஸோட சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இப்போ சென்ட்ரு பகுதி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் 2 பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த சைட் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வந்து சைட் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸ்க்கு பேக் டாட்ஸ் எப்படி பிடிப்போம் அதே மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். பிரித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ராங் சைடு வந்து உள்ளே திருப்பி வச்சு நம்ம கீழே இருந்து நம்ம கரெக்டாக இப்படி எடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ணதை வந்து ரெண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கீழே இருந்து இப்போ மேலே இப்போ அந்த இடுப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும். போட்டுட்டு உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஓவர்லாக் யூஸ் பண்ணி சைடில் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து துணி நிறையாவே பிரிஞ்சு தான் வருது. அதனால் வந்து சைடில் ஓவர்லாக் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு பேனல்ஸ்க்கும் கெட்ட பக்கம் இருக்குல்லையே அது பக்கமே திருப்பி வச்சு நான்
ஒவ்வொரு பேனல்ஸையும் நான் ஜாயின் பண்ணுறேன். டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பேனல்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஜாயின் பண்ணுறது. இப்போ பாருங்கள், எல்லா பேனல்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. எப்படி நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து அயர்ன் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் வந்துடும் இதுக்கு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச செகண்ட் பார்டர் இருக்குது இல்லையா, நம்ம ஒரு பார்டர் வச்சுருந்தோம், அதுக்கு மேலே இன்னொரு பார்டரையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை அந்த பார்டருக்கு மேலேயே வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு ராங் சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கீழே பார்த்துக்கோங்க, கரெக்டான அந்த 1/4 இன்ச்சோட கேப்பில் தான் வருதா அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்றுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் கிளாத் இருந்ததுன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி எடுக்கும்போது எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. அந்த அந்த உள்ளே அந்த விட்டு அந்த கிளாத்தோட ஒரு இது கூட நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த பார்டரோட இது மட்டும்தான் தெரியுது. அடுத்தது நம்ம பாடி பீஸ் எடுத்து நம்ம கீழே அந்த ஸ்கர்ட் பாகத்தோட சென்டர் பார்ட்ஸ் சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ரெண்டத்தோட நடுப்பக்கத்தையும் வச்சு அங்கேருந்து சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சும் திரும்ப அந்த பக்கம் நம்ம திருப்பி ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ணாமல் தைச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தைச்சிருங்க. நான் அதுக்கப்புறமும் நான் லைனிங்கை வச்சு இது மேலேயே தைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் அந்த லைனிங்கையும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் ஜாயின் பண்ணுறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே போட்டிருப்பேன் நான். 3 பீஸ் ஒரு ஃப்ரண்ட் பீஸ்னால் அதுக்கு 3 பீஸ் வர மாதிரி லைனிங் எப்படி கட் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் இதுக்கும் நான் லைனிங் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி லைனிங் கட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஃப்ளாராக போடுற குர்த்திக்கோ இல்லை பாவாடைகளுக்கோ வந்து அதுவும் வந்து நமக்கு உள்ளே தடுக்காமல் நீட்டான ஃபினிஷிங்கும் இருக்கும். அண்ட் வந்து நமக்கு அந்த சேஃபாகவும் இருக்கும். 2 பக்கம் நம்ம நடக்கும்போது தடுக்காமையும் நம்மளுக்கு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இடுப்புக்கிட்ட ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் லைனிங்கை வந்து அதுக்கு மேலேயே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நான் 2 தையல் வந்து போடுறேன். பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து தையலை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும்.
அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஷோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அந்த ஸ்டிச் பண்ண அந்த 1/4 இன்ச் இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த 1/2 இன்ச்சை அதை வந்து பேக் சைடாக திருப்பி விட்டுட்டு அதை வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போதும் இந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறதில்ல இல்லையா, அதனால் வந்து இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஸ்லீவ் தான் அது. கட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் கட் மாதிரி கொடுப்போம் இல்லையா, உள்ளே ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கம் வந்து நான் உள்ள வளைவு மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அதே மாதிரி தான் எப்பவும் போல் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சும்மா சின்ன டிசைன் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த சாரீ கிளாத்லேயே இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த கேப்புக்கு கொடுக்குற டிசைன் வந்து நம்மளுடைய அந்த பார்டர் கிளாத், அதாவது இந்த ஜாக்கெட் பீஸ்க்கு வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த கேப்பு கொடுத்து மறைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு சுற்றி வரமும் லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம அந்த எக்ஸஸை கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்து ஒரு லைனிங் பீஸில் வச்சு அதனோட கரெக்டான பாகத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணுறேன். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து சைட்லேயும் சரி கீழேயும் சரி கேப் கொடுத்து எக்ஸ்ட்ரா விட்டு விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து அந்த பார்டர் பீஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வைப்போம். வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒரே மாதிரியே 2 பீஸும் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது சின்ன பீஸ், அதனால் எனக்கு 2 பீஸ் கிடைக்கல. அதனால நான் இன்னொரு எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து வச்சு ஃபஸ்ட்டு கீழ் பகுதியை நான் 1/4 இன்ச்சுக்கு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ சுற்றி வரவும் ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் கரெக்டான அந்த கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு கிளாத், அதை வந்து மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறத. அதுக்கு மேலே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த கரெக்டாக வைக்கும்போது இந்த அளவுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அதுக்குண்டான தையல் போட்டோம்னா நமக்கு வந்து வைக்கும்போது ஈஸியாக தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இதுக்கு உள் பக்கமாக வச்சு கரெக்டாக பாருங்கள் அந்த தையல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி வைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். இப்படி வைக்கணும். நம்ம இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து போடுறேன். ஏன்னா அந்த இது வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சென்டர்லேருந்து தான் எல்லா தையலுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தைச்சி முடிச்சாச்சு. உள்ள எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதனோட ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து நம்ம எப்போவுமே ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோம், ஒரு சென்டர்லேருந்து ஒரு பக்கமும் சென்டர்லேருந்து இன்னொரு பக்கமும் நான் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அதனுடைய வளைவு எப்படி வருதோ அதுபடி மாற்றி மாற்றி வச்சு நம்ம தைக்கணும். ஸோ நான் இதுக்கு எக்ஸஸாக தான் நான் விட்டுருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத்தோடு சேர்ந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இனி சைடு ஜாயிண்ட்டு தான். அதுக்கு முன்னாடியே நான் வந்து உள்ள லைனிங்க்கு உண்டான அந்த கீழே வந்து மடித்து தைக்கிறதெல்லாம் தைச்சாச்சு. அப்புறம் பொக்கே மெயின் கிளாத்துக்கு வந்து நான் மடித்து தைக்கல. அதனுடைய பார்டர்லேயே வந்து இந்த பகுதி தான், கரை பகுதி தான். ஸோ அதனால் நம்ம அதை தைக்க வேண்டியதில்லை. அதுக்கு அளவாக தான் நான் வந்து லென்த்தும் எடுத்திருக்கேன். இப்போ சைடில் வந்து நம்மளுடைய கரெக்டான அளவுகளை எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து கை பீஸ்லேருந்து கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்து சைடில் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். 4 பீஸுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே மடிப்புலாம் இல்லாதபடி இங்கே ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே கொண்டு வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு, எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துல கட் கொடுத்துட்டு நான் லைனிங் பீஸை வந்து நான் உள் பக்கமாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, மெயின் கிளாத்துக்கு அங்கேருந்தே வந்து ஒரு தையல் வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரேன். லைனிங் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச்சே போடலை. ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கொஞ்சம் வரும்போதே வந்து நம்ம அதை செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து கடைசி பீஸை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு அப்படியே தைக்கும்போது ஏதாவது முன்ன பின்ன கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம லைட்டாக இழுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். கடைசியில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா, மேலே நம்ம லைன் இது இருக்கு இல்லையா, மெயின் கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்து நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து அந்த லைனிங் கிளாத்தை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு மேலேருந்து இப்போ நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணோம்ல அதே இடத்துல வந்து நம்ம இப்போ லைனிங் கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இல்லை ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும், மெயின் கிளாத் கிடையாது, லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸஸாக நம்ம வந்து ஒரு 4 தையல் போடுவோம் இல்லையா, அதையும் உங்களுக்கு போட்டுட்டு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். போட்டுட்டு அந்த கை பக்கம் எனக்கு எக்ஸஸ் கிளாத் இருக்குது, அதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.